ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா, ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொன்னோடனே நிறைய மகத்தான காரியங்கள் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ற அளவுக்கு அப்படி ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஐயா. ஆமா. ஸோ அவங்களோட 77வது பிறந்த நாளை நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ சிறப்பாக கொண்டாடுறோம். ஆமாங்கய்யா. ஸோ அதனால அதுக்கு மக்களுக்கு நீங்க சொல்ல விருப்பப்படுறது என்னங்கய்யா? மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமில்லை, உலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் நெஞ்சங்கள்லாம் நிறைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மறைஞ்சதுன்னு சொன்னால் கூட அது மறைவனை ஏற்றுக்க முடியல எங்களால். அவங்க மக்களோட மனசில் எங்கள் மாதிரி கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கள் அவங்க மத்தியில் நிறைந்து என்றைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் உயிரில் வரையும் அவங்க மனசில் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவரோட காரியங்கள் அவர் செஞ்ச நம்ம நாட்டு மக்களுக்கு செஞ்ச காரியங்கள்லாம் எண்ணில் அடங்காத காரியங்கள். அவர் நான் குறிப்பாக சொல்லப்போனால் அம்மாவோட தாலிக்கு தங்கம் திட்டம். ஏன்னா அம்மா தஞ்சாவூர் போகும்போது வயலில் பார்க்குறாங்க, வயல் ஓரத்தில் கார் நிறுத்துகிறாங்க. அம்மா பார்க்குறக்கு அந்த இருக்கிற தாய்மார்கள்லாம் நடவடிக்கை தாய்மாரெலாம் எழுந்து வராங்க, அம்மா பார்க்க வர்றாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு களத்துலேயோ காதலையோ மூக்குலேயோ ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை. அந்த அன்னைக்கு உருவானது அந்த தாலிக்கு தங்கம் திட்டம். அதுக்கப்புறம் கல்யாண உதவித்தொகை, நிறைய கல்யாணம் பண்ண முடியாமல் ஃபர்ஸ்ட் வாய்ப்பில் கீழே அடித்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு +2 முடிச்சிருந்தா 26,000 உதவித்தொகை. அதே மாதிரி அவங்க இப்போ டிகிரி முடித்தா 50,000 உதவித்தொகை. ஏன்னா எல்லோரும் டிகிரி பண்ணணும் ஒரு எண்ணத்தில் அந்த அம்மா கொடுத்தாங்க. ஒரு பெரிய சிறந்த திட்டம். அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த ஒரு முதலமைச்சர் செய்யாத இலவச கல்வி திட்டத்தை அம்மா கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு 10 ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா அனைத்துமே இலவசம். புக்கு, நோட் புக்கு, பென்சிலு, பேனா, லப்பரு, சாமிட்ரி பாஸு, காலுக்கு போடுற செருப்பு, மேலுக்கு போடுற சீருடை, புஸ்தகம் கொண்டு வர பையி, அதே மாதிரி 11ஆவதுல சைக்கிளு, 12ஆவதுல லேப்டாப், அனைத்துமே இலவசம் கொடுத்தாங்க. ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லை. ஒரு பென்சில் வாங்குறதுக்கு கூட செலவில்லை, ஒரு லப்பர் வாங்குறதுக்கு கூட செலவில்லை. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்து அழகாக பெண்களுக்கெல்லாம் ஒரு நிலை ட்ரெஸ் இப்படி தான் ரெட்டை சடை போடணும், இது மாதிரி யூனிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆட்சி சொல்லலாம் இந்த மாதிரி தமிழகத்தில் நாங்கள் தான் முதலிடத்துல கல்வி கொண்டு போயிருக்கிறோன்னு. கல்வி அவங்க பால் பண்ணிகிட்டு இருக்காங்க, கொண்டு போகலை இன்றைக்கி. அது மாதிரி இன்றைக்கி அந்த தேசிய கல்விக் கொள்கை அது வந்துட்டு இப்போ இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெருசாக எடுத்துகிட்டு மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு அதனால் பாதிக்கிறது யார்? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள். ஆயிரக்கணக்கான கோடி ரூபா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய பணம், வரி பணம் நமக்கு வராமல் போகிறதுக்கு காரணம் இன்றைய ஆளுகின்ற அரசு. அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை அம்மா கொண்டு வந்து கொடுத்ததுனால இன்றைக்கி கல்வி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவுடைய முதலிடத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குழந்தைகளை படித்து நல்ல ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அரசு பாதி இதில் குறைச்சிருக்காங்க, பாலிக்கு தங்க திட்டத்தில் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் 100 கரண்ட் இலவசம் கொடுத்தாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் கொடுத்தாரு இலவச மின்சாரம் ஒரு சில குடிசை வீடுகளுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா எல்லா வீடுக்குமே 100 கரண்ட் இலவசம் கொடுத்தாங்க. ஆனால் 30 ஆண்டு காலமாக கரண்ட் பில் கட்டாத வீடெல்லாம் இன்றைக்கி இந்த ஆட்சியில் கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு மிக சிறந்த திட்டம் அம்மாவுடைய காப்பீடு திட்டம். ஹார்ட் ஆப்ரேஷன் இருந்தாலும் சரி, முட்டி ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, அதே ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷனு, அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில் அடித்தட்டில் வாழ்கிற மக்களுக்கு பெரிய நோய் வந்துருச்சுன்னா அதை வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக அம்மாவுடைய காப்பீடு திட்டம் கொடுத்தாங்க. வருஷத்துக்கு 4,000 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அம்மா அவர்கள். அதுக்கப்புறம் அந்த அரசு அதையும் நிறுத்தியிருக்காங்க. லேப்டாப் சைக்கிளாக நிறுத்தியிருக்காங்க. அதனால் ஒரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு இந்த ஆட்சியினால். அதெல்லாம் அம்மாவுடைய கொண்டு வந்த திட்டம். அது கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபா, 6 மாதம் லீவு, அரசில் வேலை பார்த்துருந்தா 18,000 ரூபா அவங்களுக்கு பணம். 4ஆவது மாதத்தில் 6,000, 8ஆம் மாதத்தில் 6,000, குழந்தை பிறந்த 2ஆவது மாதத்தில் 6,000. அதனால் 18,000 ரூபா கொடுத்தாங்க அந்த உடைய செலவுக்காக அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்லது போக ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற சோப்பு, சீப்பு, பவுடரு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இலவசமாக கொடுத்தாங்க. ஒரு பெரிய பெட்டகம், அம்மா பெட்டகம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வருஷத்துக்கு 2 டைம் வேடி சேலை கொடுத்தாங்க. 20 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 20 கிலோ அரிசி ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை இன்றைக்கி இந்த அரசு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதனால் ஒரு நல்ல சொல்ல நிறைய திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அம்மா உணவகம் இன்றைக்கி அது உலக லெவலில் நேற்று கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன், உலக லெவலில் பேர் வாங்கின திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு உலகமே பாராட்டுச்சு. அம்மாவை பார்த்து இன்றைக்கி உலக நாடுகள்லாம் மழைநீர் சேகரிப்பு பண்ணாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது மாதிரி நிறைய திட்டங்களை அம்மா கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அவருடைய பிறந்த நாளில் கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை, கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருமே இன்றைக்கி மீண்டும் நான் எடப்பாடியார் ஆட்சியை 2026 மலர் செய்வது எங்களுடைய தலையாய கடமை. அதை கண்டிப்பாக நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி எடப்பாடி அவர்கள் கூடிய விரைவில் முதலமைச்சராக வர காலம் மிக அருகாமையில் இருக்கின்றது. ஆனால்
அந்த முதலமைச்சர் அவருக்காக நாங்கள் எங்களோட எவ்வளவு ஒரு திறமை இருக்கோ அந்த திறமை முழுவதும் வெளிப்படுத்தி நான் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.